वेलुविलोला विजय गोपाल गोवर्धनगिरि गोकुलबाल पाण्डुरङ्गा पण्डरीनाथ. பிக்சர் ஸ்பீக்ஸ். அதில் இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு அழகான கிருஷ்ணர் இல்லையா? பாலகிருஷ்ணனையும் பார்த்தீங்க, கோபிகிருஷ்ணனையும் பார்த்தீங்க. ஸோ இப்போது அதை பார்த்த உடனே ஒரு அழகான அருமையான கதை ஒன்று ஞாபகம் வருது. அதனால தான் இந்த பதிவு. கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருஷ்ணனே உன்னையே நான் சரணடைகிறேன், எல்லாத்துலேயும் நீ தான் இருக்க, நீ தான் பண்ணுற அப்படின்னு நம்ம ஆத்மார்த்தமாக நினைக்கிறது. ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு பட்டாச்சாரியார் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கூட மாட வேலை செய்யறதுக்காக ஒரு சின்ன பையன் துளசிராமன் அப்படிங்கிறவனை வச்சுட்ருக்காரு. அவனும் கரெக்டாக காலையில் 4 மணிக்கே எழுந்துருவான். அது எழுந்துக்கரும்போது கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி இந்த நாள் நடக்கின்ற அனைத்துமே உனக்கு அப்படிங்கிற மாதிரி எழுந்துப்பான். அப்போ அவர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு, தோட்டத்தில் இருக்க பூக்களை பறிக்கணும், நீ அதான் உன்னோட வேலை அப்படின்னு தொடுத்து மாலையாக கட்டித்தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் கிருஷ்ணன் நினைக்கிற அந்த குழந்தைக்கு அந்த வேலை கிடைச்ச உடனே அந்த மனசில் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு மாலையும் தொடுக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாலை தொடுத்திருப்பான். அந்த மாலைகள் தொடுக்கும் பொழுது அந்த மாலை அவருக்கு கிருஷ்ணன் அணிஞ்சிக்கிற மாதிரியும், அவர் அதை அணிஞ்சு டான்ஸ் ஆடுற மாதிரியும், புல்லாங்குழல் ஊதுற மாதிரியும் இப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு 10-15 மாலை கட்டின உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்னோட கிருஷ்ணன் இதையெல்லாம் போட்டுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் வராரு. அந்த பட்டாச்சாரியார் அந்த மாலையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. அவனை சரி இங்கே உட்காந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கோவில் கதவுகள் அவர் தான் போய் திறக்கிறாரு இல்லையா? திறக்கும் பொழுது பார்த்தா அழகான மாலைகள் அதான் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தொடுத்து போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாலை அவருடைய மார்பில் இருக்குது. அதை பார்த்த உடனே என்னடா இது, நம்ம இவனை கட்டத்தானே சொன்னோம், இவன் ஏன் கொண்டு போய் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு, என்னடா உன்னை நான் மாலை கட்டத்தானே சொன்னேன், நீ எதுக்கு கொண்டு போய் சாத்தின அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ இல்லையே, நீங்கள் கொடுத்த வேலை தான் செஞ்சேன், 15 மாலை 15 மாலை கட்டி உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படிங்கிறான். சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் பார்க்குறாரு. 3 நாள் அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. உடனே என்ன பண்ணுறாரு, சரி நீங்கள் இருக்கிற அண்டாலெல்லாம் தண்ணி நிரப்புற வேலையை செய், அது போதும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே பூ கட்டலாம் அப்படின்ட்டு போகிறாரு. இவன் அண்டாவை நிரப்பும்போது ஆரம்பிக்கும் பொழுதே கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த கிருஷ்ணனுக்கு அந்த தண்ணியை கொட்டுற மாதிரி, அவர் குளிக்கிற மாதிரி, அந்த குளியல் போது குழந்தைகள் செய்கிற சேட்டைகள்லாம் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த தண்ணியை இறைச்சி அதில் ஃபுல்லாக கொட்டி வைக்கிறான். கொட்டி வச்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் திருப்பி கோவில் கதவை திறக்கிறாரு. உள்ளே போகிறாரு. பார்த்தா உள்ளே சிலைக்கு அபிஷேகம் கிருஷ்ணனுக்கு நடந்த மாதிரியும் கீழெல்லாம் தண்ணியும் இருக்குது. என்னடா நேற்று நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தானே போகணும், இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறாரு. திருப்பி அதையும் இன்னொரு நாள் பார்க்குறாரு. பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பயங்கரமாக கோபம் வருது. துளசிராமான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கத்துறாரு. நீங்கள் என்ன அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியா, நான் உன்னை என்ன வேலை சொன்னோம் அதை மட்டும் தானே செய்ய சொன்னேன் அப்படின்னு. இவனுக்கு கண்ணில் தண்ணி வருது. ஐயோ சுவாமி, நான் போய் பண்ணுவேனா, எனக்கு அதெல்லாம் தெரியுமா, முதல்ல நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்களோ அதுதானே நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றான். உடனே அப்போ எப்படி எனக்கு அபிஷேகம் எப்படி ஆச்சு அப்படின்னு அவனும் யோசனை பண்ணுறான். உடனே அர்ச்சகர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் சரி நீ மடப்பள்ளி வேலையை பார்த்துக்கோ, ஏன்னா அதுக்கும் அந்த மடப்பள்ளிக்கும் அந்த சன்னதிக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பக்கத்தில் தண்ணி இறைக்கிற இடம் இருந்தது, பக்கத்துலேயே நந்தவனம் இருந்தது. இவன் பண்ணான், சரி இது கொஞ்சம் தள்ளி தானே இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்குறாரு. உடனே இவன் என்ன பண்ணுறான், பிரசாதம் தயாரிக்கிற பணி அதே தான் ஆரம்பமே. கிருஷ்ணா அர்ப்பணம் அஸ்து அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அப்புறம் அந்த கிருஷ்ணன் அந்த ஒவ்வொரு உணவு வகையிலும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரிலாம் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி ரொம்ப சந்தோஷத்தோட கிருஷ்ணனையே நினச்சிட்டு எல்லா வேலையும் செய்கிறான். அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாரு, முன்னெச்சரிக்கையாக சன்னிதானத்தை பூட்டிடுறாரு, மடப்புள்ளியும் பூட்டிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாரு. திருப்பி காலையில் சன்னதி கதவை நான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை முன்னாடியே விடாமல் வெளியில் வச்சுட்டு இவர் போய் திறக்கிறாரு. பார்த்தா அந்த கண்ணனோட வாயில் சக்கரை பொங்கல் இருக்க மாதிரி இருக்கு. அந்த ரூம்லேயே அந்த சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த வாசனை அவ்வளோ கமகமன்னு வருது. இவருக்கு என்ன எலி ஏதாவது கொண்டு வச்சிருக்குமோ, பூனை ஏதாவது கொண்டு வந்திருக்குமோ, இல்லையே நம்ம பூட்டியிருக்குமோ, எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாரு. யாருமே உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. உடனே துளசிராமனுக்கு எந்த வேலை செஞ்சாலும் இந்த பொருள் இப்படி வருது, இவன் என்ன ஒருவேளை மந்திரவாதியாக இருப்பானோ, நம்ம தான் தெரியாமல் குழந்தைன்னு வச்சுருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவர் கண்டிக்கலை. இவன் ரொம்ப காஷியஸாக பண்ணுறானோ அப்படின்னு நினச்சிட்டு, சரி இனிமேல் நீ கோவிலுக்குள்ளே வேலை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலெல்லாம் இது வைப்பா இல்லையா பக்தரோட செருப்புகள், அதை நீ பாதுகாக்கிற வேலை பண்ணு போதும் அப்படிங்கிறாரு. இவனுக்கு புரியல, என்னது இது, இந்த வேலைலாம் கொடுத்தாரு, இப்போ செருப்பு பார்த்துக்க சொல்கிறாரு. ஓகே சரி, என்ன கொடுத்தாலும் சரி, கிருஷ்ணனோட கோவிலில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காரான். கிருஷ்ணா அர்ப்பணம் வஸ்துன்னு ஆரம்பிக்கிறான். அந்த செருப்புகள்லாம் ஒவ்வொருத்தரைய கழட்டி வைக்கும் பொழுது கிருஷ்ணனோட கால் தான் தெரியுது. திருப்பி போட்டுட்டு போகும்போதும்
அவர் அந்த கிருஷ்ணனுடைய பாதங்கள் தான் தெரியுது அவனுக்கு. உடனே அந்த வேலையை முடிச்சுட்டு இவர் அர்ச்சகர் பூட்டிட்டு வெளில போகிறாரு. அடுத்த நாள் காலையில் சன்னதியை திறக்கிறாரு. அந்த பார்த்த உடனே அவரோட உடம்பெல்லாம் அப்படியே நடுநடுங்கி போகிறது. கிருஷ்ணா, உன் பாதங்கள் என்னது? இது சாதாரண ஒரு ஜோடி செருப்பு. பாதுகையோட பீடத்தில் அந்த பாத கமலம் எப்பவுமே இதுதான் இருக்கும் இல்லையா, அந்த கிருஷ்ண விக்கிரகத்து எப்படி இருக்கும் அப்படி தானே இருக்கும் பாதம். ஆனால் அதில் தோல் செருப்பு தெரியுது. இவருக்கு என்ன இப்படி இந்த தோல் செருப்பு இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே இந்த செருப்பு எப்படி யாருக்குமே மனசு வராது, அதுவும் இந்த பையனும் பண்ணியிருக்க மாட்டான், செருப்பை கொண்டு போய் உள்ளே வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது ரொம்ப பயமா இருக்கே, நம்ம என்ன இந்த பையனை நம்பலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கும்பொழுது அப்போ ஒரு குரல் கேட்கறது. அர்ச்சரே, பயப்படாதீங்க, அந்த துளசிராமனுக்கு நீங்கள் என்ன வேலை கொடுக்குறீங்களோ அப்போ அவன் எடுத்த உடனே என்கிட்ட அந்த ஃபுல்லாகவே அர்ப்பணிச்சிடறான் தன்னை. அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை தொடங்குறான். ஒவ்வொரு வேலையை தொடங்கும் போதும் அதில் எல்லாமே நான் இருக்க மாதிரி நினச்சி தான் பண்ணுறான். அதனால அவன் அன்போடு ஒவ்வொரு காணிக்கை மாதிரி அவனை தன்னையே கொடுத்ததுனால நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன். நீங்கள்லாம் பூஜை பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உங்கள் நினைவுகள் எங்கேயோ இருக்க பூஜை பண்ணியிருக்கீங்க, அப்போ யாரோட அன்பு நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். துளசிராமன் ஒரு யோகி மாதிரி பண்ணுறான் அப்படின்னோடனே அவருக்கு அவனோட அன்பு தான் எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி அந்த குரல் கேட்குது. உடனே ஓடி அவன் காலில் விடுறான். ஐயோ, என்ன நீங்கள் போய் என் காலில் விடுறீங்க அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், இல்லைடா, உன்னுடைய அன்பா எவ்வளோ கிருஷ்ணனை ஏற்றுக்கிறாருங்கிறத எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அவனுக்கு அப்போ ஒன்றும் புரியல. கிருஷ்ணார்ப்பணம் மஸ்து அப்படின்னு சொல்கிறான். என்ன தெரியுது அப்படின்னா, இறைவன் அப்படிங்கிறவனுக்கு நம்ம பூஜைகளால் தான் செய்ய முடியும், போய் ஏதாவது வேண்டுதல் தான் செய்ய முடியும், நேர்த்தி கடன் வச்சுக்கிறோம், அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை, செய்யலாம். இருந்தாலும் நம்மளோட மனசை அவங்ககிட்ட சரணாகதியை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு நடக்கும் செயல்கள் எல்லாமே அவனோடது தான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை. நன்றி. பிக்சர்